வணக்கம், நான் ஒரு கேஸ்ட்ரோ நண்பன் டாக்டர் பிரகாஷ் கிருஷ்ணசாமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கணைய வீக்கம், அதாவது பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கணையம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரண மண்டலத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகும். இந்த கணைய வீக்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கணையத்துல வீக்கம் ஏற்பட்டு அதனால பல பாதிப்புகள் ஏற்படுறதா கணைய வீக்கம் அல்லது பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்றது. நம்ம ஊர்ல இந்த கணைய வீக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்கிறது, அதாவது முதப்பழக்கம். இது இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியா ஃபுட் எடுத்துக்கிறது, ஆயிலி ஃபுட், இந்த மாதிரி அடிக்கடி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப காமனா வரும். அது இல்லாம ஒரு சில டைம் ஒரு சில மெடிசின்ஸும் இதை காஸ் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு இது வலியோட சேர்ந்து வயிறு பயங்கர உப்பலாயிடும். அதே மாதிரி அவங்களுக்கு காத்தும் மோஷனும் சில சமயம் போகாது. ஒரு சில சமயம் இது பயங்கர காய்ச்சலோடவும் வரலாம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் போகும்போது யூஸ்வலா ஒரு பிளட் டெஸ்ட்ல நம்மளுக்கு தெரிய வரும். ஒரு சில பேருக்கு இந்த பித்தப்பை கற்கள் இருக்கவங்களுக்கும் இந்த பித்தப்பை கற்கள் யூஸ்வலா பித்து குழாயில இறங்கியும் ஒரு சில சமயம் இது இந்த பிரச்சனையை உண்டு பண்ணலாம். இந்த கணைய வீக்கம் பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய தடவை ரொம்ப ஒரு மைல்டு ஃபார்ம்ல தான் வரும். ஒரு சின்ன வலி வரும், வாந்தி வரும், அதுக்கப்புறம் யூஸ்வலா அந்த வயிறுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கும்போது தானாவே செட்டில் ஆகும். ஒரு சில தடவை பாத்தீங்கன்னா இந்த கணைய வீக்கம் ரொம்ப சிவியரா வரும். அதாவது மற்ற உறுப்புகளையும் மற்ற சிஸ்டமையும் இது பாதிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய தடவை இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஐசியூ அட்மிஷனுமே தேவைப்படும். இந்த கணைய வீக்கம் ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா இது திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்க பாத்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். அதே போல பித்தப்பை கற்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வைத்தியம் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயம் இது பாத்தீங்கன்னா மரபணு ரீதியாகவும் இது வரலாம். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கணைய வீக்கம் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டதுக்கு அப்புறம் திருப்பி வரதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த கணையமே சுருக்கம் அடைஞ்சிரும், அதுல கற்கள் ஃபார்ம் ஆகும், அதனாலேயும் தொந்தரவுகள் ஜாஸ்தியா இருக்கும். சரி, இந்த கணைய வீக்கத்துக்கான வைத்திய முறையை பத்தி நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.